உங்கள் எல்லாருக்கும் இந்த சிமிலி பால்ஸ்னால் என்னென்னு தெரியும்ல, அது எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 2 to 3 பால்ஸ்க்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இது வந்துட்டு நீங்கள் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கிட்டா ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த மாவை வந்துட்டு தவாவில் வச்சு ராகி ரோட்டி பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆயில், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் போட்டால் நல்லது. கடலை எண்ணெய் போட்டாலும் ஓகே தான், ஏன்னா இதில் நம்ம வந்துட்டு நிலக்கடலை போடுவோம். இந்த மாதிரி இதை வேக வச்சுக்கணும். இப்போது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு மிக்சியில் இதையும் வேர்க்கடலையும் தோலை நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணேன், என்னால் இவ்வளோ தான் ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா வெல்லம் இல்லைனா கருப்பட்டி ஆட் பண்ணணும். நான் வந்து வெல்லம் கருப்பட்டி ஆட் பண்ணலை, அதுக்கு பதிலாக நான் வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வருமானு எனக்கு தெரியல. பட் வெல்லம் கருப்பட்டி ஆட் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்குமே வச்சுப்போம் நாங்கள். இது டேட்ஸ் எப்படி பேஸ்ட் பண்ணோன்னா, ஒரு 1 hour ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் அரைக்கணும். இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் இருக்குல்ல, அதை வந்து சுகரில் அரைச்சி வச்சுருக்கணும். எப்போவுமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு பின் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பால்ஸ் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதை நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் செஞ்சதுனால அது ஒரு 1 டேலேயே காலி ஆகிடுச்சு. பட் நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா வெல்லம் ஒரு கருப்பட்டி போட்டுக்கோங்க.